காலை வணக்கம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வழக்கறிஞர்களும் தெரிஞ்சுக்கலாம், மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. அதனால் இன்றைக்கி என்னென்னா எல்லா இதுலேயும் என்னுடைய எல்லா யூடியூப், அதாவது ஜிகே லா லேர்னிங்கு அண்ட் தமிழ் வாதாடு, மாணவனே எடுப்படி வாசி யோசி, ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கப்புறம் டிப் ஃபார் லா ஸ்டூடெண்ட் அண்ட் அட்வொகேட்ஸ் கேரியர்னு போட்டு இது எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் நான் இன்றைக்கி உங்கள் கூட பேச போகிறேன். இது என்னென்னா அட்வொகேட்ஸ் ஆக்ட், வழக்கறிஞர்கள் சட்டம். வழக்கறிஞர்கள் யார், இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்வொகேட் என்ற வார்த்தைக்கு என்னென்னா மறுநபர், உங்களுக்கு பதிலாக இன்னொரு நபர் பேசுவதோ செயல்படுவதோ. அட்வொகேட் பண்ணுறதுன்னா மாற்று, உங்களுக்கு பதிலாக மாற்றாக செயல்படுது. இது எந்த நடைமுறைக்கு வந்ததுன்னா, ரோமானியர்கள் காலத்தில் ராஜாக்கள் அவங்களுடைய பிரபுக்களுக்கு இடையே ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக பிரபுக்களிடையே 2 பேரையும் சண்டை போட்டு முடிவு பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சண்டை போட்டு அதை முடிவு பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு பிரபு ரொம்ப குண்டாக நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தார், ஒரு பிரபு என்ன மாதிரி ஒல்லியாக இருந்திருக்கார். இப்போ இருக்கிற அப்போ ஸ்கூலு காலேஜ் என்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியாக தான் அந்த பரிதாபமாக. ஏன்னா அப்போது என்ன ஆச்சுன்னா, இது அவர் ராஜா கிட்ட, ஐயா நான் ஒல்லியாக இருக்கேன், நான் எப்படிங்க இவர் கூட சண்டை போட முடியும், சரி நீ யாரையாவது அட்வொகேட் பண்ணிக்கோன்னு போது அவர் ஒரு நபர் முதல்ல அந்த பிரபு கூட மோதினார். அப்படி தான் அட்வொகேட்டுன்றது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முகமதிய ஆட்சி காலங்களில் வக்கீல் என்றவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. காஜி முன்னாடி வாதாடுவதில் வக்கீல் என்று அப்போது அந்த வார்த்தை வக்கீல்ன்றது அப்பத்துலேருந்து வக்காலத்துனாமாவும் அப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன வசியத்துனாமா, வக்காலத்துனாமா, அதெல்லாம் ஒரே உருது சொற்கள் தான். இது இல்லாமல் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா வக்கீல் என்ற குடும்பம் சர்நேம் கொண்ட ஒரு சமுதாயமே இருக்குது. இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜாக்கள் தங்களுக்கு நீதி பரிபாலனம் செய்வதற்காக ஒரு அமைச்சு குழு வச்சுருந்தாங்க. 8 பேர் கொண்ட குழு, 9 பேர் கொண்ட குழு, 5 பேர் கொண்ட குழுக்கள்னு வச்சு அவங்கள கலந்தாலோசி தீர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்து பாரம்பரிய சட்டம் தர்மப்படி இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சுதா, இங்கிலீஷ்காரங்க காலை வச்சாங்க. இங்கிலீஷ்காரன் காலத்தில் என்ன நடந்தது, ஆரம்ப காலத்தில் ராஜா எங்கே அரசாங்கம் செஞ்சிருந்தார், எங்கே போர் இருக்கிறாரோ, அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நீதிமன்றம். அவர்கிட்ட போய் சொல்லுவான், ஐயா என் நிலத்தை பிடிங்கிட்டா, உடனே அவர் செருப்பு அமிச்சு நிலத்தை பிடுங்கின சாவடிச்சு நிலத்தை ஒப்படைச்சிடுவார். அது பிரிசிபி ரெத் கொதாது, இந்த மாதிரி நிறைய 4 ரிட்டு, போனி ரிட்டா போனி, ரிட்டா பிளியா தாத்து, இந்த மாதிரி ஒரு 4 ரிட்டு இருந்தது. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் 1215 ஜான் 2ஆம் ஜான் என்றவர் கண் பார்வையற்ற ஒரு ராஜா ஆனதும் அவர்கிட்ட பில் ஆஃப் ரைட்ஸ் வாங்கிட்டு அப்போ தான் முதல்ல ஸ்டேஷன்டு கோர்ட் வைக்கிறாங்க. எங்கே, வெஸ்ட்மினிஸ்டரில். அதனால தான் நம்ம வெஸ்ட்மினிஸ்டர் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அப்பத்துலேருந்து அந்த வழக்கறிஞர்கள் ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன, ஜட்ஜி உட்காந்துருப்பார், அவர் முன்னாடி ஒரு 10-15 சீர் போட்டிருப்பார், அதில் ஒரு கம்பி கட்டி வச்சுருப்பாங்க. அது பேர் தான் பார் இல்லையா, பார் வச்சு வச்சுருக்கனால அதில் உள்ளே உட்கார்றவங்க யாருன்னு கேட்டால் பிரபுக்கள். பிரபுக்கள்லாம் யார், ஒரு குடும்பத்தில் பிறந்த 8 பேருன்னா 8 பேர் ராஜா ஆக முடியாது, ஒருத்தர் ராஜா ஆகிற, மற்றவங்கெல்லாம் பிரபு. அவங்க வம்சம், அவங்க பிறவிகள் இதெல்லாம் அப்படியே பிரபுக்களாக அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கு தேவையான அந்த காஸ்டியூம் கவுன்களை டிசைனாக போட்டுருந்தான் தெரிஞ்சுன்னு இருந்தாங்க. இதில் என்னன்னா, முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, குற்றவாளி சாட்டப்பட்டவருக்காக எந்திரிச்சின்னு வாதாடினார். அவர் தான் முதல் டிஃபென்ஸ் கவுன்சில். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் விக்டோரியா மகாராணி இறந்த உடனே, அந்த 88 வயசில் அப்புறம் இறந்தாங்க. அதனால் அதை துக்கம் அனுசரிச்சதுக்காக கருப்பு கவுன் போட்டான். அன்றைக்கி போட்ட கவுன் இன்னி வரைக்கும் அவுக்கவே இல்லை. அவனுக்கு அடிமையாக இருக்கிற நாம இன்னும் நம்ம அவுக்காமல் அந்த கருப்பு கவுனை போட்டிருக்கிறோம். அமெரிக்கா மற்ற இதர நாடுகளில் அந்த சிஸ்டத்தை எடுத்துட்டாங்க, நம்ம இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது வச்சா இது அதுக்கப்புறம் அந்த அட்வொகேட்ஸ் ஆக்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணாங்கன்னா, அப்போ இங்கிலீஷ்காரன் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றங்கள் இருந்தது 4 மாநிலத்தில், டெல்லி, பாம்பே, கல்கட்டா. அண்ணா இதில் அதுக்கப்புறம் அது
உயர்நீதிமன்றம் ஆச்சு, அப்புறம் ஃபெடரல் கோர்ட்டுக்கு பதிலாக இங்கே சுப்ரீம் கோர்ட் ஆச்சு. அதுலேருந்து நேராக அங்கே ப்ரைவி கவுன்சில் அங்கெல்லாம் போயிட்டு இருந்ததும். அப்போ என்னன்னா முதல்ல வந்து பேரிஸ்டர்ஸை மாற்ற தான் ப்ராக்டிஸ் பண்ண அனுமதிச்சா இங்கிலீஷ்காரன். அதுக்கப்புறம் நம்ம நேட்டிவ் லாயர்ஸு கீழே இங்கே லா காலேஜ் வந்த பிறகு இவங்களையும் சேர்த்தாங்க. இந்த மகாத்மா காந்தி போனவங்களாம் பேரிஸ்டரெல்லாம் எப்படி என்ரோல் பண்ணாங்கன்னு கேட்டால், அந்த உள்ளே இருக்கிற பிரபுக்களுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா இவர் பேரிஸ்டர் ஆகிடுவார். அது இங்கே எப்படின்னா அப்போது இவர் சீனியர்கிட்ட ஜூனியராக இருப்பாங்க வருஷம் கணக்கில். அவர் திருப்தி அடைஞ்ச உடனே அவர் உயர்நீதிமன்றத்தில் போய், ஐயா இவர் என் ஜூனியரு, இவர் நல்லா ஆர்கியூ பண்ண தயாராகிட்டாருன்ன உடனே அப்போது ஒரு அஃபிடாவிட் போட்டு அவர் என்ரோல். அப்படி தான் அந்த ப்ராக்டிஸ் இருந்தது. இந்த 1961 அட்வொகேட்ஸ் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி பல இடங்களில் வந்து அட்டானின்னு வேறு இருந்தது, அட்வொகேட்டுன்னு வருது. 2 கேட்டகரி இருந்தது. இது என்ன வித்தியாசம் தெரியும். அட்டானின்னா யாருன்னா ப்ரீஃப் எடுப்பார், அவர் டிராஃப்டிங் பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைலிங் பண்ணுவார். ஆர்கியூ பண்ணுறதுக்கு அவர் வேறு ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுவார். அவர் தான் அட்வொகேட்டு, இவர் வந்து அட்டானி. அந்த சிஸ்டம் அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்தவுடனே அதை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சா. ஆனால் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்த பின்ன பார் கவுன்சில்னு ஒன்று வச்சாங்க, டிசிப்ளின் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனை உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, இந்த வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல்களும் இந்த பார் கவுன்சில் தேர்தலும் இப்போ நடக்க போகுது. அதனால் எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுவதற்கு கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த அட்வொகேட் அசோசியேஷன் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் அவங்க வந்து அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இளம் வழக்கறிஞர்கள்ட்ட 10,000 15,000 மெம்பர்ஷிப் வாங்கிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நீடிப்பதற்காக அவங்க தேர்தலில் மீண்டும் மீண்டும் போட்டியிடுறாங்க. இதை பார் கவுன்சிலில் கண்டுக்கிறது இல்லை. பார் கவுன்சிலில் வந்து நான் அவங்க கால்களை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற நபரை ஜாதி இனம் மதம் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தலைக்கு உங்கள் வருங்காலத்துக்கு நீங்களே கொல்லி வச்சுக்கிற மாதிரி. பார் கவுன்சில்களுடைய கடமைகள் நிறைய இருக்குது. வழக்கறிஞர்களுடைய குணநலங்களை ஒழுங்குபடுத்தல், அவர்களுக்கு பயிற்சி தர்றது, சட்டக்கல்லூரிகளை முறையாக நிர்வாகம் செய்ய. சட்டக்கல்லூரிலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். அதனால் இப்போ பார் கவுன்சில் எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க. என்ன இதெல்லாம் ரிக்கவரி பண்ணுறதுக்கு இடி வேலை செய்கிறதுலாம் பாருங்க. போன பார் கவுன்சில் எலெக்ஷனில் காராக கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் யாரும் கண்டுக்கல. இது அட்வொகேட் அசோசியேஷன் தேர்தல், அதெல்லாம் முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து தேர்தலில் என்ன செய்ய போகிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்து இப்போ பார் கவுன்சில் இப்போ புதுசாக அங்கங்கே சர்க்குலர் போடுறாங்கல்ல. நீங்கள் இப்படி எலெக்ஷன் என்னென்னா பொதுவில் ஒரு சட்டம் போட்டாங்க, அதுக்கப்புறம் அது டீவியேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடுன்னாங்க. இப்போ இல்லை 20% இடஒதுக்கீடு, 10% கோஆப் பண்ணிக்கோங்கன்னாங்க. அவர் அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸில் 30% 25 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. 25 சீட்டில் 30% எவ்வளோ வரும்? 8 சீட்டு வரும். இவங்க 7 சீட்டுன்னு போட்டிருக்காங்க. அவங்க ஊரில் என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. சரி, இது எப்படி இவங்க பண்ண போகிறாங்க? பார் கவுன்சில் ரூல்ஸ் பிரகாரம் இதை வந்து நோட்டிஃபை பண்ணணும். அது வந்து ரூல் சாப்டர் 2 ரூல் 1 என்ன, அது வந்து ரூல் 1 4A கோட்டாவை டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த சீட் எப்படி பண்ண போகிறீங்க? 3 கேட்டகரி ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னா 10 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு சீனியர் அவங்க எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் பிலோ 7 இயர்ஸ் இருக்க எலிஜிபிள். இப்போ பெண்கள் வேறு. அந்த பெண்களில் அந்த 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் வருதான்னு தெரியல. இதெல்லாம் யார் எப்போ செய்ய போகிறீங்க? இதெல்லாம் எப்போ செய்வாங்க? ஒன்றும் புரியல. இதில் என்னென்ன பெரிய விஷயம்னா, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது, பார் கவுன்சில் நடக்குது. இது பத்தாது. ரூல்ஸ் பார் கவுன்சில் இப்போ எலெக்ஷன் ரூல்ஸை மாற்றினா போதும். அதை சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும், கமிட்டியை போடணும். எதுவுமே போடாமல் இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் அதனால் மீண்டும் நான் வலியுறுத்துதுன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற ஆட்கள் வந்து வழக்கறிஞர் நலனை கொண்டவராகவும் இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கணும், உங்களுடைய வழக்கறிஞர் தொழிலை உறுதிப்படுத்தி கொடுக்குற நபராக இருக்கும். ஜாதி இனம் மதம் பார்த்து தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வீணடித்திடாது. சரி, இந்த ஓட்டு முறை இது என்னன்னா, இது வந்து டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம். ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும்
மேல் சபை உறுப்பினர்களும் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் பிரகாரம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ அது மாதிரி தான் உங்களுக்கு என்னென்னா, இப்போ 25 கேண்டிடேட்டுன்னா நீங்கள் வந்து 1 2 3ன்னு போட்டு 25 வரைக்கும் போகலாம். ரோமன் லெட்டரில் போடக்கூடாது. புரியுதா? ரெண்டாவது, முதல்ல என்ன நினச்சிருந்தோம், 25 பேருனா 25 ஓட்டு போட்டால் போதும்னு. ஏன்னா போனத எலெக்ஷன், அதுக்கு முந்தின எலெக்ஷன்லேருந்து இல்லை 97 கேண்டிடேட் இருந்தால் 97 ஓட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் போடுற ஒரு ஓட்டால் சென்னையில் இருக்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படலாம், இல்லை சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உங்கள் ஓட்டால் அவர் மீண்டும் தென் மாவட்டங்களில் எங்கேயாவது ஒரு பகுதியில் தேர்ந்தெடுத்து. எப்படின்னா இதுதான் இந்த ஓட்டோட மேஜிக். இது என்னென்னா, முதல்ல எல்லா ஓட்டையும் எண்ணிடுவாங்க. போல்டு ஓட்டெல்லாம் எண்ணி ஓட்டு பெட்டியில் போட்டுருவாங்க. அதை வந்து கேண்டிடேட்டால் மல்டிப்ளை பண்ணி அது எவ்வளோ வருதோ அந்த அந்த ஈவில் ஒரு ஓட்டை கூட்டி இந்த ஓட்டை நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஓட்டு எடுத்திங்கன்னா ஜெயிச்சா மாதிரி. ஸோ யார் ஃபஸ்ட்டு ஓட்டு எடுக்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஜெயச்சந்திரன் ஒருத்தர் பிஜேபி கேண்டிடேட்டு எல்லா ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே சேலத்தில் அந்த மாதிரி ஒரு ஐயப்ப மணியோ யாரோ ஒருத்தர் ஓட்டை வாங்கி ஃபஸ்ட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சா. மிச்சம் ஓட்டெலாம் வேஸ்ட்டாக, செகண்ட் ஓட்டெலாம் இல்லை. தான் வந்தால் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க எப்படி போனால் என்னன்னு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகுங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஓட்டு எல்லாத்தையும் எண்ணிடுவாங்க. 90 கேண்டிடேட்னா 90 கேண்டிடேட்டுக்கு எண்ணிட்டு, இந்த கடைசி 5 ஓட்டு 10 ஓட்டு வாங்கியிருக்கிறவங்கள ஒருத்தரையாக பிரித்து அவங்களுடைய 2வது ஓட்டை வந்து அவர் யாருக்கு போட்டிருக்காரோ அவருக்கு அது ஃபஸ்ட்டு ஓட்டோட கணக்கு போய் சேர்ந்துடும். அது ஃபஸ்ட்டு ஓட்டாக கணக்கு. இப்படியே கூட்டிக்கிட்டே வந்து யாரெல்லாம் இறுதியில் வந்து அந்த ரிக்வயர்டு ஓட்ஸ் டிக்ளேர் பண்ணாங்கள்ல, பதிவு பண்ண ஓட்டுகள்லேருந்து கேண்டிடேட்ஸை மல்டிப்ளை இது வகுத்து அதனால் வர கேண்டிடேட்டோட ஒரு ஓட்டு சேர்த்து டிக்ளேர் பண்ண அந்த ஓட்டெல்லாம் இன்னும் இறுதியாக அப்படி இருந்தோம். இந்த ரிக்வயர்டு ஓட்டு எடுக்கலைன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஓட்டு வாங்கி டிக்ளேர் ஆகிடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அதுக்கப்புறம் வர்ற ஓட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த ஓட்டை மறுபடியும் எண்ணுவாங்க. ஆனால் அந்த ஓட்டுக்கு ஒரு மதிப்பெண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது இங்கே சட்டமன்றத்திலேருந்து தேர்தல் நடத்துகிறவங்க வந்து அதை விலக்கி சொல்லுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் என்னால் விலக்கி சொல்ல இப்போ இயலாது. அந்த அடிப்படையில் இப்படி இறுதியாக என்ன ஆகும்னா, அந்த கோட்டா ஃபில்லப் ஆகணும். இப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா கோட்டா எப்படி ஃபில்லப் ஆகும்னா, 10 சீனியர் எலெக்ட் ஆகிடணும். என்ன 15 சீனியர் எலெக்ட் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் 7 உமன் எலெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 2 ஜூனியர் எலெக்ட் ஆகணும். இப்படி தான். ஜூனியர் கம்பல்சரி கிடையாது, சீனியர் தான் கம்பல்சரியாக இருக்கணும். சீனியர் கம்மியாக இருந்தால் ஜூனியர் எலிமினேட் பண்ணி அடுத்த சீனியருக்கு இடம் கொடுத்துருவாங்க. இதுதான் ரூல்ஸு. இந்த ரூல்ஸை மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ணி இதை அப்ரூவ் வாங்கி எலெக்ஷன் நடத்தணும். இது தகவலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பார் கவுன்சிலுக்கு இருக்கிற அதிகாரங்களில் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிமன்றங்களே முடிவு பண்ணலான்ட்டு. அது இல்லாமல் ஏன்னா செருப்பெல்லாம் அடிக்கிறீங்க, தலைமை நீதிபதி முன்னாடியே செருப்பால் அடிச்சிருக்கீங்க, என்னென்னவோ கோர்ட்டில் நடக்குது, இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. உங்கள் காலம், உங்கள் உலகம், என்ன ஜனநாயகம், என்ன நீங்கள் அடங்கமாக இருக்கிறீங்க, அத்துமீறுறீங்க. அதுக்கான இது ஒரு தீர்வு வந்துக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு போராட்டம் ஒரு குரூப். ஏன்னா பார் கவுன்சில் எலெக்ஷனு, எம்ஹெச்ஏ எலெக்ஷன் வந்துச்சுன்னா போராட்டங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றாலும். இந்த ஒரு நல்ல ஒருத்தன் போராடி இருக்கிறான், இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் நிலத்தை பறிக்கிறாங்களா, இவர் அங்கே இலங்கையை முற்றுகை போடுறாராம். இது வந்து அஃபென்ஸு. அது 124A பிரகாரம் இட் இஸ் வேஜிங் வார் அகெயின்ஸ்ட் தி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. அவன் நாட்டில் அவன் எதனா பண்ணிட்டு போகிறான். அதுக்கு அதை டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குது, யுஎன்ஓ இருக்குது, இந்திய அரசாங்கத்துக்கு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருக்கிறாரு. இவன் முதல்ல என்னென்னவோ போராட்டம் பண்ணுறாப்பா. அவன் வந்து அந்த டிக்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோ போகக்கூடாது, எவன் துட்டு கொடுக்குறானுன்னு இப்போ அவன் இல்லை, கண்டிப்பாக இலங்கைக்காரன் துட்டு கொடுக்க மாட்டான். ஒருவேளை அங்கே இலங்கை தமிழர்கள்ட்ட எது துட்டு வருமானு எதிர்பார்க்குறாங்க போல். இவனுங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தப்பி தவறி கூட பார் கவுன்சிலில் இவனே இல்லை, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க. ஏற்கனவே பார் கவுன்சில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. என்னுடைய ஜூனியர் மகேந்திரன் ஒருத்தர் இறந்து போய் அவர் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் படிக்குது.
அதுக்கு கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். கேட்டால் மீட்டிங் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இந்த பாவத்தெல்லாம் யார் சுமக்கிறதுன்னு தெரில. எல்லாம் வல்ல இறைவன் தான் அது பண்ணணும். காலை வணக்கம். நன்றி.